போட்டு கொடுத்து போவான். இந்த டெம்பரரியா கொண்டு வரும் போது உங்களுக்கு கரெக்டா அளந்து கரெக்டா கையில் போட்டுலாம் கொண்டு போக மாட்டாங்க. கிட்ட நீ கூப்பிடுதா 4 ரூபாய் கெச்சு காட்டியிருப்பேன் பாருங்க. அவர் தான் காட்டினாரு. நீ இங்க வந்து சொல்லி அந்த கெச்சு கொடுக்காரு. அவர் செக் பண்ணி பாரு எது பிரச்சனை சொல்லி செக் பண்ணுவாரு. அது சரியா கிட்டா என்ன இதுக்கு திரும்ப கட்டி ஆளுங்க இதுல போய் சண்டை போட வேணாங்க. எங்கிட்ட கழுது எப்படி போனாலும் அது செலவுன்னு வந்தா அது வரதெல்லாம் இது அவரு அந்தாரு இது பூரா கரிமணி வைக்கிறான். சொல்ல கேளு சரியாவும் நடக்க சரியா பண்ணு வரான். அவனுக்கு தான் கெச்சு காட்டுறான். மூணு கல் தான் காட்டினான் கெச்சு. புரியுதா? அப்படின்னு அவரு கெச்சு காட்டிருப்பேன் நான். எனக்கு போட்டு நீங்க நான் உங்களுக்கு அதான் இப்பயும் திருப்பி சொல்றேன். நீங்க யாருமே நீ கவர்மெண்ட் சர்வேர் பணம் கட்டி அளக்கிற மட்டும் தான் ஓரளவுக்கு அளந்து கொடுப்பான். நீங்க டெம்பரரி ஆக்கிறவன் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களாம் கொண்டு வந்தா அவன் இருக்கிற மரிச்சை மட்டும் தான் பார்ப்பான். அங்க கல்லு போட்டு ஓடி போயிடுவான். அவனுக்கு எதுக்குன்னா அவன் பிரச்சனை வரக்கூடாது. மிஷின் பொறுத்த அளவு யாரு வந்தாலும் அவன் கெச்சு மிஷின் தான் சொல்றான். மிஷின் இது எத்தனை அடி இது அகலம் எவ்வளவு நீட்டம் அதை தான் சொல்லிட்டு அந்த இதுதான் எனக்கு இது நீட்டுன்றான். நாங்கள் டேப் போட்டாலும் அதுதான் வருது இவ்வளோ தான் வருது. எங்குது எஃப்எம்பிலுக்கு இது தான் வருது எக்ஸ்ட்ராவாக வருது. ஆனால் மிஷின் அளவு பொறுத்த அளவுக்கு அந்த பையன் மிஷினே சொன்னான். இந்த பையனை ஆனால் 6 அடி 1 அடி மின்ன பண்ணி மிஷின்லேயே ஆனாலும் வருமானது எங்கிட்ட சொல்லிட்டு போனான். நான் இருந்தாலையும் இதை செக் பண்ணுறானா. நான் எதுக்கு செக் பண்ணுற டேப் அவன் கரெக்டாக தான் அவன் சொன்னாலும் பார்த்தா இந்த அளவு கரெக்டாக இருந்துச்சு 35.8 இது கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் இதை செக் பண்ணுறானா. எதுக்கு நான் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணுறாங்கன்னா கரெக்டாக இருக்குது. இதுவும் கரெக்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் அப்படி என்ன நீங்கள் 2 பேர் திரும்ப பணம் கட்டியே அளந்தே நீங்கள் பவுண்டி பிடிச்சிக்காங்க. பண்ணும்போது கரிமானதுக்கு எப்படி பண்ணுதுன்னு ஆகணும். அது மட்டுமே இல்லை கட்சி போட்டு வச்சுக்கல. அது சொல்லி தான் நானும் காட்டியிருப்பேன். நானும் இப்போ எனக்கு பாரு இந்த அளவு காட்டி போனாங்க பாரு கெச்சு இருக்கு பாருங்க சொல்லி அவங்க யாரு அளந்தாலும் சொல்லி அவங்களே காட்டியிருப்பாங்க. அப்படி பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து பணம் கட்டுங்கன்னு இப்போ வந்தவங்க வந்து பணம் கட்டுங்க இதை நாங்கள் அளக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாட்டான். நீங்கள் பணம் கட்டுங்க. அன்னைக்கு 4 மாதம் ஆகுதுடா டேய். சரி இப்போ நாளைக்கு நான் இது இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணாதீங்க. நீ போறதா போட்டுக்காங்க 2 பேர். அவனா சொல்லிட்டு போனா எங்க இதுக்கு நாங்கள் அளந்துக்கணுங்க. எங்களுக்கு கல் போறோங்க வேணும்னா உங்களுக்கு போட்டு அளந்துக்காங்க. வேணான்னு இல்லை எங்கே வந்தாலும் அந்தாட்டு வந்தாலும் எட்டுன்னு போவாங்க. அந்தாட்டு எங்களுக்கு தணிக்குது. அளவு எங்கேயும் மாறாது. அது மாட்டு மாத போட்டோம் அன்னைக்கு சொல்லும் போது இப்போ நான் அளந்து இப்போ இவன் சொல்கிறான் என்னன்றான் நீ பதில் கட்டுவேன் அப்படின்னு இவன் வந்து நீ அளக்கும் போது நீ என்னைக்கு அளக்க வருஷம் நான் அளக்கும் நான் இப்போ கறி மட்டும் ரெடியாக்கிறேன். நான் பார்த்து அளக்கும் போது எப்போ அளவுது நான் அளந்து தான் காட்டுதான் ஆகணும். அளந்து கெச்சு போடுது ஆகணும். அன்னைக்கு போட்டு கை இறக்கும்போது தண்ணியே உள்ள சண்டை போட்டான். இப்போ எங்க ரைட்டு அப்படி சண்டை போட்டு கை கை நல்லா கேளு. அதே நீ சொல்றதுக்கே வரேண்ணா வரட்டும்ண்ணா இந்த அந்த தான் உங்களுக்கு வருது இல்லைன்னு அதே வந்து வராம இருந்து அந்த இந்தாட்டு எங்களுக்கு வருதப்ப அளக்கும் போது நான் சேர்த்து ஓட்டி அது பெரியாப்பம் தான் பாவன் செஞ்சதுனால இல்லை இங்க வந்தா இது ஓட்டி போய் அடுத்துக்குன்னு சொல்றாமா தான் கேட்கணும். கேளு முன்னாடி நான் போய் சொல்ல மாட்டேன் செத்து போயிடல. அவன் வந்தா சரி அடுத்துன்னு சொல்ல அடுத்துக்குன்னு சொல்றான். அவள் தான் இப்போ என்ன இல்லை அந்தாட்டு எவ்வளோ வருதோ உங்களுக்கு எட்டுன்னு போங்க வேணான்னு சொல்லலையே நாங்க அப்போ சரி விட்டுக்க அந்தாட்ட கட்டிட்டீங்க. அப்போ அளந்து எங்களுக்கு வந்துடுச்சு. அப்போ 2 பேருக்கு மனசாப்பம் தானே வரும். அதுக்கு தான் சொல்லிச்சு அன்னைக்கு செவரு கடந்து ஏத்தான் இந்த இது மட்டும் நீட்டு போச்சு கையே இந்த இதுதான் வந்து என்ன பண்ணா இதுமா நான் பாருங்க அளந்து எவ்வளவு வந்தாங்க சேதம் கொட்டை அறுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல அறுத்தவன் தண்ணி அப்ப ஊத்துனா கோஞ்சி அடிச்சுனா விட்றான் சின்ன சொல்றான்ல அவன் அறுத்துட்டு அவனு அறுத்து எடுத்தாச்சு. அதான் சொல்றேன்ப்பா. இப்ப அங்க கல்லு போடுறேன். இப்ப இங்க வருது நடந்துட்டுன்றீங்க. அதெல்லாம் என்னைக்கு நாச்சு காட்டலாம். ஆனால் வரத்துக்கு 3 மாதம் ஆகும். மீதி காசு கொடுத்தா உடனே வருவாங்க. ஃபோன் பண்ணி பாரு ஏன்னா காசு பண்ணி நாளைக்கு வர வச்சிடலாம். ஏதோ நான் நாளைக்கு முடிச்சு விட்டேன் சொல்றேன்ல. ஆமா டேய் தினேஷா குந்தாய் 40 இங்கதான் வருதுன்னு சொல்றீங்க. அப்ப நான் எங்க போக சொல்லு. அன்னைக்கு அது அழகாது அறுத்தாச்சு.
சொல்லவே இல்லையே டேய், நான் சொல்லவே இல்லையே ஐயோ, நான் 5 கொடுத்த அளவு தான், அது வந்து சொல்லவே கிடையாது. அவன் அப்படிதான் கூட்டிட்டு வருவான். ஒரு பாயிண்டா கூட்டிட்டு வந்து தேவைப்படுறது என்னவோ அதை சொல்லி